புன்னகை. பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோங்க. நம்ம வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்தாகட்டும், இல்லன்னா நம்ம சொந்தமா ஒரு பிசினஸ் வச்சிருந்தோம். அதில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இந்த மாரி மனக்கவலையோட நம்ம வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வரும்போது, நம்ம குடும்பம் நமக்காக காத்திருக்காங்க. நம்ம பெற்ற அம்மா, அப்பா, நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய பிள்ளைங்கள் ஒண்ணுமே தெரியாம, கதவு தொறந்ததுமே அவங்க நம்மோட அன்போடு வந்து அரவணைக்கிறாங்க பார்த்தீங்களா? ஆனா அந்த நேரத்தில அவன் அந்த கவலைய யார்கிட்டயுமே பகிர்ந்துக்க முடியாம, எனக்கு தோணுன விஷயம், "சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளில்லையே" அப்படின்னு ஒரு புன்முறுவலோட சிரிச்சுக்கிட்டே அவன் வாழ்க்கைய லீட் பண்ணிட்டு போறான் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஆணும் புனிதமானவர்கள் தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு பிட் ஹியூமரா கூட இருக்கலாம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனைவி இருக்காங்க இல்லையா? நம்ம டயர்டா இருப்போம். சரி ஒரு டீ குட்றா, இல்ல ஸ்பெஷலா ஏதோ ஒரு டிஷ் குட்றான்னு நம்ம கேட்டு பார்த்தோம்னு வைங்களேன். அப்பதான், இல்ல எனக்கு கை வலி, கால் வலி, முதுகு வலி, தலைவலின்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வலியுமே சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனா அதே நேரம் ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னா, அவங்களுக்குள்ள 100 வாட்ஸ் லைட் மாரி ஒரு பவர் எனர்ஜெட்டிக்கா வந்து விழும் பாருங்க அடி, தாங்காது. இந்த மாரி நம்மள்ல பல பேர் வாங்கியிருப்போம். அப்படி வாங்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இத நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன் இந்த மெசேஜ. தேங்க் யூ. ஹேட்ஸ் ஆஃப்.